ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்துட்டு ஆப்டிக்ஸ். இந்த லெசன் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பிசிக்ஸ்ல செகண்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்ஸ் லெசனோட 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்குறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The refractive index of four substances A, B, C and D are 1.31, 1.43, 1.33 and 1.24 respectively. The speed of light is maximum in dash. Options are A, B, C and D. Correct answer is option A, substance A. அதாவது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம்னா, நம்ம வந்து ஒரு வேக்யூம்ல வந்துட்டு நம்ம ஒரு லைட் ஒன்று ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, அது வந்துட்டு ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்துட்டு அது ட்ராவல் பண்ணும். இதுவே வந்துட்டு ஏதோ ஒரு மீடியம்ல அது லைட் ட்ராவல் பண்ணுதுன்னா, ஸ்பீட் வேக்யூமை விட கொஞ்சம் கம்மியாகும். அந்த லைட் ரேயோட பாத் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு மீடியம்ல போகும்போது, அங்க வர ஒரு லைட் ரேயோட பாத்தோட டீவியேஷன் தான் வந்துட்டு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் ரே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போயிட்டுருக்கும். அது எந்த இடத்துல டீவியேட் ஆகுதோ, அது டீவியேட் ஆகுறத தான் வந்துட்டு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதோ, ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு எந்த மீடியம்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கோ, அந்த மீடியம்ல வந்துட்டு டீவியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அத ஸ்பீட் ஆஃப் லைட் கம்மியாவ அதோட டீவியேஷன் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எ மீடியம் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேக்யூம்ல இருக்கிற லைட் ஸ்பீடுக்கும் மீடியம்ல இருக்கிற லைட் ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்துட்டு அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம்னாக்கா, ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு எதுல அதிகமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் அதிகமா இருக்கணும்னா, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கணும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்குதுன்னா, அந்த மீடியம்ல வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ குடுத்திருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லயே வந்துட்டு 1.31 தான் கம்மி. லோவஸ்ட்டா இருக்கிறது 1.31. அப்போ வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு அந்த 1.31 இருக்கிற அந்த மீடியம்ல தான் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் மேக்ஸிமமா இருக்கும். So correct answer is option A. Second question, where should an object be placed so that a real and inverted image of same size is obtained by a convex lens? Options are A, F, B, 2F, C, infinity, D, between F and 2F. Correct answer is option B, 2F. Third question, a small bulb is placed at the principal focus of a convex lens. When the bulb is switched on, the lens will produce dash. Options are a convergent beam of light, B, a divergent beam of light, C, a parallel beam of light, D, a colored beam of light. Correct answer is option C, a parallel beam of light. Fourth question, magnification of a convex lens is dash. Options are A, positive, B, negative, C, either positive or negative, D, 0. Correct answer is option C, either positive or negative. Fifth question, a convex lens forms a real diminished point sized image at focus. Then the position of the object is at a dash. Options are A, focus, B, infinity, C, at 2F, D, between F and 2F. Correct answer is option B, infinity. Sixth question, power of a lens is minus 40, then its focal length is dash. Options are A, 4 meter, B, minus 40 meter, C, minus 0.25 meter, D, minus 2.5 meter. Correct answer is option C, minus 0.25 meter. Seventh question, in a myopic eye, the image of the object is formed dash. Options are A, behind the retina, B, on the retina, C, in front of the retina, D, on the blind spot. Correct answer is option C, in front of the retina. Eighth question, the eye defect presbyopia can be corrected by dash. Options are A, convex lens, B, concave lens, C, convex mirror, D, bifocal lenses. Correct answer is option D, bifocal lenses. presbyopia அப்படின்னா என்னன்னா வந்துட்டு ஏஜிங்னால ஒரு ப்ராப்ளம், வயசாகிறதுனால கண்ணில் வர ப்ராப்ளம். அதில் வந்துட்டு சீலியரி மசில்ஸ் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிடும். ஐ லென்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிஜிடாகவும் மாறிடும். அதனால தான் இந்த டிஃபெக்ட் வந்துட்டு வயசானவங்களுக்கு வருது. இதை நம்ம எதை வச்சு கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பைஃபோக்கல் லென்சஸ்.
Ninth question, which of the following lengths would you prefer to use while reading small letters found in a dictionary? Options are A, convex lens of focal length 5 centimeter. Option B, a concave lens of focal length 5 centimeter. Option C, a convex lens of focal length 10 centimeter. Option D, a concave lens of focal length 10 centimeter. Correct answer is option A, convex lens of focal length 5 centimeter. கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்மால் லெட்டர்ஸ் படிக்கிறதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். 10th question, if VB, VG, VR be the velocity of blue, green and red light respectively in a glass prism, then which of the following statement gives the correct relation? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் சி, VB is less than VG is less than VR. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, the path of the light is called as ray. லைட்டோட பாத்த ரே அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின், த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் 1. டிரான்ஸ்பேரண்ட் மீடியமில் வந்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பயுமே 1க்கும் கிரேட்டராக தான் இருக்கும். தேர்ட் கொஸ்டின், இஃப் த எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் பீம் அண்ட் த ஸ்கேட்டர்ட் பீம் ஆர் சேம், தென் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இஸ் கால்ட் அஸ் டேஷ் ஸ்கேட்டரிங். Correct answer is elastic scattering. Fourth question, according to Rayleigh's scattering law, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its dash. Correct answer is its wavelength. Fifth question, amount of light entering into the eye is controlled by dash. Correct answer is iris. Next நம்ம பார்க்க போகிறது match the following. First question, retina. இந்த ரெட்டினாவுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆஃப் த ஐ. செகண்ட் கொஸ்டின், பியூப்பிள். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பாத்வே ஆஃப் லைட். தேர்ட் கொஸ்டின், சீலியரி மசில்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு பவர் ஆஃப் அக்காமடேஷன். பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு கிட்ட இருக்கிற பொருளையும் நம்ம கண்ணு நமக்கு காட்டும், தூரத்தில் இருக்கிற பொருளையும் நம்ம கண்ணு நமக்கு காமிக்கும். இது மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு பவர் ஆஃப் அக்காமடேஷன். அந்த ஒரு எபிலிட்டி ஆஃப் ஐயை தான் வந்துட்டு பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுன்னு பார்த்தா சீலியரி மசில்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், மயோப்பியா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபார் பாயிண்ட் கம்ஸ் க்ளோசர். மயோப்பியானா என்னன்னா வந்துட்டு ஷார்ட் சைட்டட்னஸ் தான் வந்துட்டு மயோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூர பார்வை, தூரத்தில் இருக்கிற பொருளை வந்துட்டு நம்மளால சரியாக பார்க்க முடியாது, அதுதான் வந்துட்டு மயோப்பியா. ஹைப்பர் மெட்ரோபியானா என்னன்னா நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே. இது வந்துட்டு லாங் சைட்டட்னஸ். இதில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தில் இருக்கிற பொருளை வந்துட்டு நம்மளால சரியாக பார்க்க முடியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் கிரேட்டர் இன் டென்சர் மீடியம் தேன் இன் ரேரர் மீடியம். இது வந்துட்டு ஃபால்ஸு, நமக்கு நல்லாவே தெரியும். வேக்யூமில் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மீடியம் வந்துட்டு டென்சராக ஆகிக்கிட்டே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் ஆஃப் லைட் குறைஞ்சிக்கிட்டே போகும். So correct statement is velocity of light is lesser in denser medium than in rarer medium. Second question, the power of lens depends on the focal length of the lens. This is true. Third question, increase in the converging power of eye lens cause hypermetropia. Increase in the converging power of eye lens cause hypermetropia. இது வந்துட்டு false statement. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இன்க்ரீஸ் இன் த கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ் காஸ் மயோப்பியா, தட் இஸ் நாட் ஹைப்பர்மெட்ரோபியா. கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ் வந்துட்டு அதிகமாச்சுன்னா அதனால வர டிஃபெக்ட் தான் வந்துட்டு மயோப்பியா, இட் இஸ் நாட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஸ்டின், த கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்வேஸ் கிவ் ஸ்மால் விர்ச்சுவல் இமேஜ். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கான்கேவ் லென்ஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் small virtual image. Next நம்ம பார்க்கிறது assertion and reason. First question, assertion, if the refractive index of the medium is high, the velocity of the light in that medium will be small. Reason, refractive index of the medium is inversely proportional to the velocity of the light. இப்போ நம்ம assertion எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு அதிகமாக ஆக வெலாசிட்டி ஆஃப் லைட், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் அசர்ஷனில் சொல்கிறாங்க. அசர்ஷன் ட்ரூ. இதுக்கு ரீசன் என்னவா சொல்கிறாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் லைட்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். செகண்ட் கொஸ்டின்,
Assertion: myopia is due to the increase in the converging power of eye lens. Reason: myopia can be corrected with the help of concave lens. இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் த ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.